안녕하세요. I'm your hope. You're my hope. I'm J-Hope. பிடிஎஸ் நண்பதிகளான கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் த உங்களுக்கு ஃபேவரட்டான சப்ஜெக்டாக இருக்க போகுது. அண்ட் மேபி உங்களுக்கு ஐயோ நான் இன்னும் இது பண்ணலையா, நான் ஒரு பிடிஎஸ் ஆர்மி வந்துட்டு இது இன்னும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங் மூமெண்ட் அப்படியும் இருக்கலாம். ஏன்னா ஃப்யூச்சரில் எப்படி இருந்தால் எப்படி பண்ணுவீங்க, என்ன ப்ரோ சொல்கிறோம் ஒன்றும் புரியலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிம்பிளாக கொஞ்ச நாளாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க நியூஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஜேஹோப்புங்கிற ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா எங்கேயோ என்னது டான்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரீட்ஸ்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டுருக்காரு, எங்கெங்கேயோ போகிறாரு, நிறைய விஷயங்கள் ரிலீஸ் பண்ணுறாரு. அண்ட் அடுத்து இந்தியாவோட பேச்சு அடிக்கடி அடிபட்டுருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு பாருங்கள். ஜேஹோப் நிறையா கான்சர்ட்ஸ், நிறையா சாங்ஸு, இந்தியா. ஸோ புரிஞ்சவங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், புரியலன்னா நானே சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்தியாவுக்கு பிடிஎஸ் வந்தால் இல்லை ஜெய்ஹோப் வந்தால் கண்டிப்பாக போவீங்களா மாட்டீங்களான்னு சொல்லுங்கள். ஒரு வேளை போவீங்கன்னா ஹவு மச் சேவிங்ஸ் டு யூ ஹேவ் அட் ப்ரெசன்ட் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஸ்பெஷலான நியூஸ்க்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இந்தியாவுக்கு வந்தாலும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் வரப்போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறப்பையும் மிஸ் பண்ணாமல் பிடிச்சி வச்சுப்பீங்க. அண்ட் அதை தாண்டி பிடிஎஸை பற்றி பேசாலும் லவ்லி கைஸ் நீங்கள். ஸோ மறக்காமல் லைக் எழுத்தி நிறைய விஷயங்களை பிடிஎஸ் சப்போர்ட்டாக பேசுங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் விஷயங்களை சொல்லுங்கள். ஸோ நடந்த நம்ம என்ன மேட்டர் ப்ரோ சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜேஹோப்போட ரீசெண்டாக ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதில் நிறைய விஷயங்கள் சீக்ரெட்டான விஷயங்கள் வெளில வந்துச்சு. அண்ட் நிறையா சாங்ஸ் இப்போ வெளில வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஜங்கு கூட அந்த சாங்கு சீரியஸ்லி பிச்சு உதறிட்டு இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா அவரோட சோலோ விஷன் வித் ஒரு சோலோ கிரியேட்டர் பண்ணியிருந்தார். ஸோ அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு விஷயம் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அண்டர்ரேட்டட் டான்சர்ஸ், ஸ்ட்ரீட் ஆஃப் டான்சர்ஸ் கூப்பிட்டு நிறைய விஷயங்களை சொன்னார். ஸோ இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த வரிசையில் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஜேஹோப் அவரோட மிலிட்ரி பர்பஸ் முடிச்சிட்டாரோ இல்லை பிடிஎஸ் அவங்களோட மிலிட்ரி முடிச்சிட்டாங்களோ என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கம்பேக் கொடுக்கணும். அதாவது சும்மாவே பெரிய விஷயமாக தான் பண்ணுவோம். அதுவும் இவ்வளோ நாள் கழித்து திருப்பி வரோன்னா சிறப்பாக தரமாக சம்பவம் பண்ணுறது இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ண வச்சுன்னா ஒரு பெரிய ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி வேர்ல்டு டூர் நடத்த போகிறோம். ஸோ ஆல்ரெடி கோவிடில் மிஸ் பண்ணோம்ல. ஸோ அந்த வேர்ல்டு டூர் நாங்கள் இப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறாங்களாம் நிறைய கண்ட்ரிஸை விசிட் பண்ண போகிறோம். நியூஸ் ஷேர் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ இந்தியாவில் பிடிஎஸ் வருவாங்கன்னு சொல்லி கேட்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா பிடிஎஸை பற்றி இன்னும் யாரும் அஃபிஷியலாக பேசல வேர்ல்டு டூர். பட் ஜேஹோப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஜேஹோப் அஃப்கோர்ஸ் சீக்கிரம் வந்துடுவார். ஏன்னா அவர் ரொம்ப சீக்கிரம் போயிட்டார். ஸோ சீக்கிரம் வந்துடுவார். ஸோ அது சீக்கிரம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட இந்த ஸ்ட்ரீட் ஆஃப் டான்ஸஸ் சாங்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்கு ஒரு பெரிய கான்சர்ட்டாக நிறைய வேர்ல்டு போகிற அதே மாதிரியும் அண்ட் நிறைய பர்சன்ஸை மீட் பண்ண போகிற மாதிரியும் ஒரு நியூஸ் லீக் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன போஸ்டர்ஸ், அதாவது ஏஷியா யூரோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டினென்ட்டை மென்ஷன் பண்ணி வேர்ல்டு டூர் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நமக்கு வருது. அதாவது என்ன பார்த்திங்கன்னா ஒரு ட்விட்டர் பேஜில் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகுது. அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கண்ட்ரீஸோட ஒரு பேக்கெட் போட்டு அதில் அந்த சிம்பிள் மாதிரி ஃப்ளாக் இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரி இருக்குமான்னு நான் கண் அங்கங்கே தெரிஞ்சிச்சு. அட்லாஸ்ட் ஆன்சர் இந்தியா இருந்துச்சு. ஸோ இந்தியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரப்போகிறான்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேஹோப்போட ஃபஸ்ட்டு என்ட்ரி பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க போது பிடிஎஸ் சைட்லேருந்து அப்படின்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பட் இது உண்மையாக இல்லை பொய்யான்னு சொல்லி இன்னொரு சைடு இருந்தாலும் பட் அவர் நிறைய இடத்துல இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கோவிடில் மிஸ் ஆனதை ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எல்லா ஃபேன்ஸுமே நம்ம பாசிட்டிவாக யோசிச்சா பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா கான்டினென்ட் வரப்போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ ஏஷியானா கண்டிப்பாக இந்தியா இருக்கும். ஏன்னா இந்தியா எவ்வளோ பப்ளிக்காக வந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்தியா இருக்கும். அண்ட் இந்தியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் நிறையாவே இருக்கும். மேபி பெங்களூர் இருக்கலாம், மும்பை இருக்கலாம், சென்னை கூடியும் இருக்கலாம். ஸோ இது மாதிரி வாய்ப்புகள் நிறைய வரப்போகுது. ஸோ இதில் என்ன அப்புறம் ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா வரதே ஸ்பெஷல் தான், வேறு என்ன வேணும். பட் அதுக்கு முன்னாடி அன்னைக்கு கான்சர்ட் நடக்கிற அன்றைக்கி போய் நீங்கள் டிக்கெட் வாங்கவும் முடியாது. அண்ட் அதுக்கு முதல் நாள் நீங்கள் டிக்கெட் வாங்கினா அமௌண்ட் யோசிச்சு பார்த்துக்கோங்க எப்படி இருக்க சொல்லிட்டு. ஸோ ஒரே நாள் அப்படின்ட்டு டட்டி மம்மி கிவ் மீ 2000 rupees அப்படின்னு இருந்தீங்கன்னா வீட்டில் இந்த அருவா கத்தி செருப்பு எல்லாமே வரும். ஸோ அதுக்காகவே தான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஒரு 10 ரூபா நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பித்தாலும் அப்போ வரைக்கும் ஹியூஜ் அமௌண்ட் நீங்கள் சேர்த்துடலாம். ஸோ அதுக்காக தான் சேவிங்ஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அண்ட் இந்தியாவுக்கு வந்தால் நீங்கள் போவீங்களா மாட்டிங்களா, அண்ட் அதையும் தாண்டி யார் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் ஷேர் பண்ணி விடைபெறுவது தான் ஜேஹோப்புக்கு எவ்வளோ மனசார வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுன்னு சொல்லிட்டு விடைபெறேன். டாட்டா, பை பாய்.